தம்பி, அஷ்டசிவி நிவாரண சைவ சிவஸ்தலம்னு கம்போடியால இருக்கு. அது நம்ம நாடு இல்ல. அடுத்தது காந்தகார்ல இருந்தது. அதை இடிச்சு தாலிபான் மிலிட்டரி வேர் ஹவுஸ் பண்ணிட்டாங்க. மூணாவது நேபாள்ல இருக்கு. நாலாவது இந்தோனேஷியால இருக்கு. அஞ்சாவது இலங்கையில அவங்க மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கு. ஆறாவது கேதர்நாத்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் அது உத்தரகாண்ட வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு ரினிவேஷன்ல இருக்கு. ஏழாவது மாலத்தீவுல இருக்கு. பட் அது செயல்படாம இருக்கு. எட்டாவது பீகார்ல இருக்கு. ஆக பண்டைய சைவ சாம்ராஜ்யங்கள் இருந்த எல்லா இடங்கள்லயும் சிவன் கோயில் பரவி இருந்திருக்கு. இப்போ நம்ம பிரச்சனை எல்லாம் அந்த பீகார் கோயிலை பற்றி தான். முதல்ல அது எங்க இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் ஓகேக்கா, ஆனா அந்த ஃபோன் பண்றவன் எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன் ஃபோன் பண்றேன்னா தெரியல. அத பத்தி அப்புறமா பேசுவோம். ரயில் விபத்தில் கர்ச்சா என்ற இடத்தில் உள்ள சிவன் கோவில் திருவிழாவுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் பலரும் சின்ன பின்னமாகி பலியானது அப்பகுதி மக்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர்கள் விபத்துக்கு காரணமான ரயிலை தாக்கி சேதப்படுத்தினர். கலவரக்காரர்களை கட்டுப்படுத்த அதிரடி படையும் போலீசும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளது. ரயில்வே போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றதால் ரயில் பெட்டிகள் முற்றிலும் சேதமடையாமல் காப்பாற்றி கலவரக்காரர்களை விரட்டி அடித்தனர். வாட்ஸ் ஆட் இன்ஃபர்மேஷன்? நம்மளை சுத்தி ஏதோ நடக்குது. ஆனா நடக்கிற விஷயம் நல்லதா கெட்டதான்னு தான் தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. டோன்ட் வரிடா. இப்ப இந்த மர்மத்தை பத்தி பேசுறதை விட இது சம்பந்தமா அடுத்தது என்ன பண்றதுன்னு தான் பேசணும். அதனால மனசை போட்டு குழப்பிக்காம அடுத்த மூவ பத்தி பேசுவோம். எக்ஸாக்ட்லி. நான் பண்றேன்க்கா. இப்பெல்லாம் எனக்கு ஒரு அனானமஸ் கால் வருது. ஆனா அந்த கால்ல சொல்ற எல்லா விஷயமும் நடக்குதுன்னு நம்ம பத்திரிக்கையில போட்டா என்ன? பப்ளிஷ் பண்ணிட்டா நமக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். ஆனா உண்மையை நாம மட்டுமே பயன்படுத்தி பணம் பாக்குறதா மத்தவங்க பேசுவாங்க. போலீஸுக்கும் நம்ம மேல தேவையில்லாத சந்தேகம் வரும். எனக்கு சொல்ற விவேக், ஏதோ நடக்குது. இது உண்மையா இல்ல பொய்யா, இல்ல நம்மள தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்கான சூழ்ச்சியான்னு தெரியல. இப்ப நம்ம வேகமா செயல்படுறதை விட விவேகமா செயல்படுறதா முக்கியம். சோ சரி, என்னக்கா பண்ணலாம்? நாம இத பப்ளிஷ் பண்றத பத்தி ஆட்சேபனை இல்ல. ஏன்னா பத்திரிக்கை சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த விஷயம் வேற. இது ஏதோ புதிரா இருக்கு. யூ ஆர் ரைட்க்கா. முதல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத நான் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ப்ரெஸ்ஸில் பப்ளிஷ் பண்ணால் இதனால கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் வரும். அப்புறம் நம்மளுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நீ யோசிச்ச மாதிரி தான்க்கா நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பண்ணலாம்? விவேக், தர்ம நியாயத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீயே என்ன செய்யலான்னு முடிவு பண்ணு. நம்ம லீகல் ஜுடிஷியரின்னு பார்த்தா அது சென்னை தான். ஸோ முதல்ல நான் நம்ம சிட்டி கமிஷனரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் எப்படி என்ன கைட் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நான் ரொம்ப வச்சுக்கிறேன். சரியான முடிவு. நாளைக்கே கமிஷனரை பார்த்து பேசுறதா நல்லது. அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். சரி, நான் போய் உனக்கு டீ சூட போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன? சரிக்கா. ஏமா அங்க நிக்கிற? வந்து உட்காருமா. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. எனக்கு என்னமோ ஞானகுமாரன் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா நான் அவனுக்கு எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவனால அந்த கீதாஞ்சலின்ற மாயையிலிருந்து வெளியில வரவே முடியல. அது மட்டும் இல்லாம சமீபத்துல அவன் கீதாஞ்சலி கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் அதே சந்தேகம் தான் சார். ஏன்னா எங்க 2 பேரும் அவருக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா கீதாஞ்சலி மேல மட்டும் அவ்வளோ பிரியம். கண்டிப்பா அவளை அவர் தான் கடத்தி வச்சிருக்கணும். எனக்கு என்னமோ கீதாஞ்சலியை ஞானகுமார் சார் ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு தோணல. இது வேற என்னமோன்னு தான் நினைக்கிறேன். எதை வச்சு எப்படி சொல்ற மகா? உனக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு என்ன சார் டவுட் இருக்கு? நான் தான் என் டவுட் அன்னைக்கே சொல்லிட்டேனே. ஆமா சார். எதுவா இருந்தாலும் சரி, இனிமேல் கீதாஞ்சலியை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் மகா, இந்த ஜிம்மு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கல்ல? பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கா சார். கவலையே படாதீங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் பக்காவா ரெடி ஆயிடுவேன் சார். வெரி குட், வெரி குட். வணக்கம் சார். வாடா ஞானகுமாரா, உட்காரு. என்னை யாரும் இங்க எதிர்பார்க்கல. என்னடா கம்ஃபர்டபுளா இங்க செட்டில் ஆயிட்ட போல் இருக்கு. குட். எப்படியோ
உன் பொழப்பு ஓடணுமே. நீ பேசுற துணியே சரியில்லை. சரி, கீதாஞ்சலி எங்க? நல்ல கேள்வி. கீதாஞ்சலி எங்கன்னு என்ன கேக்குறீங்களா? சொல்லுங்க, அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இதோ பாருங்க சார், நீங்க ஒன்றும் போலீஸ் இல்லை என்கொயரி பண்றதுக்கு. ஆல்ரெடி அங்க வந்து விசாரணை பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டெப்டி கமிஷனர் அருந்ததிக்கிட்டே நான் பர்சனலா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க கூடிய சீக்கிரமே கம்ப்ளைண்ட் வாங்க. என்னையும் விசாரிச்சாங்க. விலாவரியா எல்லாத்தையும் சொல்லிருக்க. உண்மையை சொல்லுங்க, எதுக்கு இந்த நாடகம்? ஏண்டா எல்லாம் ஒன் ஸ்கிரீன் பிளேயா? என்ன உணர நீ நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உண்மையிலேயே கீதாஞ்சலி எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. நீ தான் அவளை உன் புது ப்ராஜெக்டுக்காக உன்னோட கஸ்டடியில வச்சிட்டு இருக்கேன்னு சந்தேகப்பட்டோம். நான் எதுக்கு அவளை என் கஸ்டடியில் வைக்கணும்? ஏய், நாங்க 2 பேருமே சந்திச்சு பேசினதும் கீதாஞ்சலி என் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டதும் உனக்கு தெரியும். அப்புறம் நான் எதுக்கு அவளை கடத்தணும்? கேட்கவே வேடிக்கையா இல்ல? என்ன சொல்றீங்க? எப்ப பாத்தீங்க அவளை? எப்பவா? இங்க இதே உங்க வீட்ல. அன்னைக்கு நீங்க ப்ரொடியூசர் மதன கோபால் வீட்ல இருந்தீங்க. அதெல்லாம் விடுங்க, உண்மையை சொல்லுங்க. இப்ப அவ எங்க இருக்கா? அட்லீஸ்ட் அந்த விவரமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோ பாருங்க சார், அது தெரிஞ்சுதான் நாங்க போலீஸ்ல சொல்லியிருப்போம்ல. நாங்க மகா நடிக்கிற படத்தோட டிஸ்கஷன்ல இருக்கோம். சோ உங்களுக்கு ஏதாவது கீதாஞ்சலி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போலீஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாடி. டேய், நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? எப்படி ஆயிட்ட? டேய், ஒரு ஆர்டிஸ்ட் வீட்ல வந்து உட்கார்ந்து. நீ எங்க பிரைம் மினிஸ்டர் வீட்லயா இருக்க? இத பாரு ஞானகுமாரா, ஏதோ விளையாட்டை யாரோ நடத்துறாங்க. விளையாடுறது நீன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் விளையாடுறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பட் உண்மை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான்டா தெரியும். கார்த்திகேயா, தோத்து போன நீ ஜெயிச்சு வரத்துக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் நம்பிக்கைய, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல, வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சகஜம்தான். டேய், இன்னைக்கு உச்சத்துல இருக்கிறவன் நாளைக்கு அதல பாதாளத்துல விழலாண்டா. அதுலயும் சினிமால துரோகம் செஞ்சவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லடா. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? வினைய பத்தி பேசுன, எதிர்வினைய பத்தி பேசுன, வெரி குட். ஆனா ஒன்ன மறந்துட்டடா, யதார்த்தம். அதுதான்டா உண்மை. நான் உன்னை நம்பினா என்னோட இலக்கை நான் எப்பவுமே எட்ட முடியாது. அதுக்காக நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. உனக்கு அது துரோகம்னு பட்டுதுன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லடா. இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டதா நீ நினைக்கலாம். வருவேண்டா, மேல வருவ. அன்னைக்கு பாப்படா என் விஸ்வரூபத்தை. இனிமே எந்த சலனங்களாலேயே என்ன கட்டுப்படுத்த முடியாது, எந்த சக்தியாலேயே என்ன தடுக்க முடியாது. நான் காற்றாற்று வெள்ளண்டா. அந்த வெள்ளம் பாஞ்சு வரப்ப ஒன்ன அடிச்சுட்டு போயிடும். குட் பை. கீதாஞ்சலி இவன்கிட்டயும் இல்லைன்னா எங்க இருப்பான்? ரொம்ப பேசிட்டு போறானே, நல்லதுக்கு இல்லையே. இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. இவனுக்குன்னு புது ஸ்கிரீன் பிளே பண்றேன். அக்கா, இத பாருக்கா, நான் உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வரதோ வராதோ ஓ இஷ்டம். அக்கா, அது வந்து அக்கா ராட்சசி கொழுப்பு தலைக்கு மேல ஏறி போச்சு. எப்படித்தான் என் கூட வந்து பிறந்தாலும் கழுத. என்னப்பா, யாரை இவ்வளவு கோவமா திட்டிட்டு இருக்கீங்க? வேற யாரு? எல்லாம் அந்த பொன்னகரத்து காரியம் தான் சொல்றேன். எங்க அக்கா வசுந்தரா தேவி இனிமே என் முகத்திலே முழிக்க மாட்டாங்களாம். போகட்டும்பா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அம்மா இறந்த அன்னைக்கு அவங்க வந்ததே லேட்டு. ஆனா அப்பவும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தான் போனாங்க. ஒரு துக்க விஷயத்திலேயே பிரச்சனை பண்ண அவங்க நல்ல விஷயத்துக்கா ஒத்துழைக்க போறாங்க? அருந்ததி, அவ தான் புரிஞ்சுக்காம கோவப்படுறான்னா நீயுமா? அம்மா, உறவுகளை நாம புறக்கணிச்சிட்டா நம்ம தனி மரமாயிடுவோம்.
தனிமரம் என்னைக்குமே தோப்பாகாதுமா. இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கீங்க. என்னப்பா பஞ்சாங்கத்துல பிரச்சனையா? எனக்கு அன்னைக்கே தெரியும். அந்த ஜோசியக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து நம்ம வீட்டுல எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. அப்பா சில பேர் நேரம் காலம் எல்லாத்தையும் பார்த்துதான் சில விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகுதா? இல்ல சில பேர் நேரம் காலம் பார்க்காம ஆரம்பிக்கிற எல்லா விஷயமும் தோத்துதான் போதா? இது வேற விஷயம் அகல்யா. பெரிய அத்தை அப்பாவை மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஐயோ அப்பா, அவங்க என்னமா எங்களை கூடவே உட்காந்து பாத்துக்கிற மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா எனக்கு நீங்களும் அக்காவும் தான் முக்கியம். மத்தவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஏய், நீ ஏண்டி டென்ஷன் ஆகுற? விடு. அப்பாவுக்கு அவங்க பிளட் ரிலேஷன் மேல அஃபெக்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதான் பெரிய அத்தைய கல்யாணத்துக்கு வர சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அவங்க ஆஸ் யூஷுவல் கன்வின்ஸ் ஆகாம அப்பாவையே திட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டி. விடு. அக்கா நம்ம 3 பேர் இங்க தனி மரமா தான் இருக்கோம். எந்த சொந்த பந்தம் இங்க வந்து நம்ம கிட்ட அன்பும் பாசமும் காட்டினாங்க? வரதே சில பேரு. அதுலயும் அப்பா மனச வீணா கஷ்டப்படுத்திட்டு வம்பெடுத்து தான் போறாங்க. அன்னைக்கு மங்களாத்தா வந்தாங்களே, அவங்க மூஞ்சி பாத்தீங்களா? ஏதோ மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சிடு சிடுன்னு இருந்தாங்க. அக்கா நம்ம 3 பேருமே நம்ம குடும்பம், நம்ம சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. அப்புறம் பிரேம் குடும்பமும் நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அவங்களும் நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அப்பா எதுக்குமே உதவாத சொந்தக்காரங்களை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அகல்யா, நீ கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போறப்ப உனக்கு நிறைய புத்திமதி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ புத்திசாலித்தனமா பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அப்பா, நாங்க உங்க வளர்ப்புப்பா. எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்து தானே வளர்த்திருக்கீங்க. நானும் அகல்யாவோ உங்களை மீறி எதுவுமே செய்ய மாட்டோம்பா. சில விஷயங்கள்ல நாங்களும் உங்களுக்கு மன உளைச்சல கொடுத்துருக்கலாம். அதுவும் உரிமையோட தான்ப்பா செஞ்சிருக்கோம். உறவனுக்கு விஷயத்த சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதான் முறை. நான் சொல்லிட்டேன். வர்றதோ வராததோ அவங்க இஷ்டம். என்ன உங்க அம்மாவுடைய உறவு முறைகள் என்னை விட்டு மொத்தமா விலகி போயிட்டாங்க. என்னுடைய உறவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. போட்டும், எதுவுமே நிரந்தரம் இல்லம்மா. எனக்குன்னு நேர்மையான மனுஷங்க நிறைய இருக்காங்க. நான் அவங்களை இன்வைட் பண்றேன். அகல்யாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ அவங்களே இன்வைட் பண்ணுவா. உங்களுக்கு கிளப்ல வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே இன்வைட் பண்ணுங்க. கடமைக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க. வந்தா சந்தோஷம், வரலன்னா கவலைப்படாதீங்கப்பா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னடா பொம்பளை பிள்ளைகளை பெத்துட்டுமேன்னு நான் கவலையா இருந்தம்மா. ஆனா தைரியமான புத்திசாலித்தனமான 2 பொண்ணுங்களை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பா, எதுக்குப்பா நீங்க கண் கலங்குறீங்க? நாங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் உங்களை கண் கலங்காம பாத்துப்போம். சரிங்க. சி விவேகானந்தன், நீங்க போன்ல என்கிட்ட பேசினதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தான் தெரியுது. எனக்கு இப்படி முதல் தடவை ஃபோன் வந்து அந்த முதல் சம்பவம் நடக்கிறப்போ நானும் அப்படிதான் நினைச்சேன். 2வது சம்பவம் நடக்கிறப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 3வது சம்பவம் நடக்கிறப்போ என்னால் அதை அலட்சியப்படுத்திட்டு இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதான் ஃபோனில் மற்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு நேரில் பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன். சி விவேகானந்தன், முதல் சம்பவம் நடந்தது உத்தரகாண்டில், 2வது புத்தகயா, 3வது பீகாரில். ஸோ இந்த 3 விஷயமும் நடந்தது நார்த் இந்தியாவில். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒருத்தருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் சவுத் இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எக்ஸாக்ட்லி சார். பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2வது சம்பவம் ஒரு தீவிரவாத தாக்குதலால் நடந்தது. சரி, எனக்கு ஃபோன் பண்ணது ஒரு தீவிரவாதனே வச்சுக்கோங்க. ஆனால் அவனுக்கும்
முதல் சம்பவத்துக்கும் 3வது சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? ஏன்னா முதல் சம்பவம் ஒரு இயற்கை பேரழிவு, 3வது சம்பவம் ஒரு விபத்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எப்படி அவன் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும்? குட் கொஸ்டின் மிஸ்டர் விவேகானந்தன். உங்களுக்கு வந்து எல்லா ஃபோன் கால்ஸையும் ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்களா? சார், நான் ஒரு பத்திரிக்காரன். எனக்கு வந்து பிளாங்க் கால்ஸை நான் ட்ரேஸ் பண்ணாமல் இருப்பேனா? நீங்களே சொல்லுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபர்ஸ்ட் காலை என்னால் ட்ரேஸ் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் மேலே எனக்கு சந்தேகம் வந்து காலர் ஐடி செக் பண்ணுறதுக்குள்ள அஃபிஷியலாக எனக்கு நிறைய கால் வந்து அந்த பழைய நம்பர் டெலீட் ஆகிடுச்சு. பட் லக்கிலி எனக்கு வந்து செகண்ட் காலுக்கு நான் உடனே கால் பண்ணி பார்த்தேன். நம்பர் ரொம்ப நேரம் ரிங் போயிட்டே இருந்துச்சு. நானும் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் தான் யாரோ ஒரு ஆள் எடுத்து பேசினார். அவன் என்ன சொன்னான்? இது ஒரு கடையோட நம்பர், 2 நாளாக நான் கடையை திறக்கல, தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருந்தேன்னு சொன்னான். ஐ சி. அடுத்த ஃபோன் கால்? அது இன்னும் வேடிக்கையான விஷயம் சார். அந்த நம்பருக்கு நான் உடனே ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டினியூஸாக எங்கேஜாக இருந்துச்சு. ஸோ அந்த நம்பர் மூலிமா அவன் அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி அவனை நேரில் போய் கேட்டால் அதுக்கு அவன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் என்ன சொன்னான்? பில்லு கட்டாதனால 1 மாசமா லைனை கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கிருந்து எப்படி அவுட் கோயிங் போயிருக்க முடியும்னு அவன் என்னை திரும்ப கேள்வி கேட்டான் சார். நானும் சந்தேகப்பட்டு அவன் லைனை கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். அவுட் ஆஃப் ஆர்டர் தான் வந்துச்சு. அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த 2 நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு? தெரியல சார், எனக்கும் அதுதான் ஆச்சரியமாகவும் புதிராகவும் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இதை எவனோ விளையாட்டுக்காக செஞ்ச மாதிரி தெரியல. யாரோ வேணும்னே உங்களை திசை திருப்பறதுக்காக உங்களோட காலர் ஐடியில் ராங் நம்பர் வர மாதிரி செஞ்சிருக்கணும். இது எப்படியோ விவேகானந்தன், விளையாட்டோ நிஜமோ, இது யார் செஞ்சாங்கன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஒன்று பண்ணுங்க. டெபுட்டி கமிஷனர் மிஸ் அருந்ததி கிட்டே இதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் போய் அவங்கள பாருங்க. நான் எதுக்கு சார் அவங்கள பார்க்கணும்? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் விசாரிச்சு கண்டுபிடிங்க. நோ, இதை விசாரிக்க போகிறதே அவங்க தான். ஏன் சார், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேற நல்ல ஆஃபீஸரே கிடையாதா? தெரியும், நீங்கள் 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக விசாரணைன்னு வந்துட்டா நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. உண்மை வெளியே வரணும்னா விரோதத்தை மறந்துட்டு செயல்படணும். ஓகே சார், நீங்கள் ஒரு தடவை சொல்கிறீங்க. உங்களுக்காக நான் போய் பார்க்குறேன். வரேன் சார். ஓகே, பார்ப்போம். இந்த ஆளுக்கும் அருந்ததுக்கு என்னென்ன முதல்ல வரப்போதோ. என்ன சொப்னா, இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? முகம் வேற வாடி போயிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சத்யா. இல்ல நீ ஏதோ மழுப்புற. உண்மையை சொல்லு. ஒன்றும் இல்லை, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன விஷயம் சொப்னா? எங்க கூட இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? உங்களுக்காக தான் சத்யா நான் இங்கே வரேன்னு ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். புரியும்படியா சொல்லு சொப்னா. சத்யா, நான் சொல்ல போறது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஏன் எங்க அக்காக்கு கூட தெரியாது. என்ன சொல்ற சொப்னா? உன் லவ் மேட்டர் கூட உங்க அக்காவுக்கு தெரியுமே, அப்புறம் என்ன? இல்ல, என் லவ் மேட்டர் இல்ல, வேற பிரச்சனை. என்னன்னா, என்ன பிரச்சனை சொப்னா? ப்ளீஸ் சொல்லு. எங்களுக்கு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? சத்யா, எங்க மாமா இங்க இருக்கிறப்போ எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஓ, எங்க கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ண கேட்டதால தானே உனக்கு கோவம்? இல்ல சத்யா, எங்க மாமா மத்தவங்களுக்குலாம் நல்லவரா தெரிவாரு. அவரோட உண்மையான முகம் எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்களால ஏதாவது பிரச்சனையா சொப்னா? அதெல்லாம் இல்ல சத்யா, எங்க மாமா என்ன தப்பான எண்ணத்துல பாத்துட்டு இருக்காரு. என்ன சொல்ற சொப்னா? ஆமா சத்யா, போன வருஷம் அவர் அப்ராட்ல இருந்து வந்தப்பவே என்கிட்ட
தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு. என்ன கொடுமை சொப்னா இது? அவரு அப்ராட்ல இருந்தப்போ மிட் நைட்ல ஃபோன் பண்ணுவாரு. அக்கா தூங்கிட்டு இருப்பாங்க. நான் அட்டன் பண்ணா ஒரு மாதிரியா பேசுவார் சத்யா. வேற வழி இல்லாம எப்படியாவது சமாளிப்பேன். மனுஷன் தண்ணி அடிச்சிட்டாருனா மிருகமாவே மாறிடுவாரு. அப்போ இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? முடியாது சத்யா, எங்க அக்கா கிட்ட சொல்ல முடியாது. ஏன் சொப்னா சொல்ல முடியாது? அக்கா லவ் மேரேஜ் பண்ணவங்க. விஷயம் நான் சொல்றத அவங்க நம்பணும். ஏன்னா நல்லா நடிச்சு எங்க அக்காவை அவர் ஏமாத்திருவாரு. அக்கா அதை நம்பினாலும் அவ சண்டை போட்டுட்டு வெளியில தான் போகணும். அப்படி போனா நாங்க நடு தெருல தான் நிக்கணும். ஏன் சொப்னா முதல்லயே எங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல? நீங்களே ஒரு குழப்பமான சூழ்நிலையில எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அப்ப எங்க மாமா இங்க இல்ல. திடீர்னு மாமா இங்க வந்துட்டதுனால மாமா சொல்றதுதான் அக்கா முடிவு பண்ணணும். நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்துவன்னு பயந்துகிட்டு அக்கா என்னையும் கம்பல் பண்ணி இழுத்துக்கிட்டு வந்துட்டா. நீங்களும் வர வேண்டியதாயிடுச்சு. எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். சரியா? நீ ஏன் தனியா நின்னுட்டு இருக்க? அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? நீங்க போங்க, நான் வரேன். ம். என்ன சொப்னா, ட்ரெஸ் நல்லா இருக்க? உங்க அக்கா எடுத்து கொடுத்தாளா? தோடு கூட நல்லா இருக்கு. சொப்னா, உள்ள சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? வாங்க போலாம். கொஞ்ச நேரம் தனியா இருந்து பேசலாம்னு பார்த்தா கெடுத்துட்டாளே ஒருத்தி. உள்ள வரலாமா? அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணுங்கிற நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியுமா? வாங்க. ஏதோ உங்க அளவுக்கு இல்லைனாலும் எனக்கும் ஓரளவுக்கு மரியாதை தெரியும். திறந்த வீட்டுக்குள்ள நுழையிற இனம் நான் கிடையாது. ஆமா ஆமா, அந்த இனத்துக்கு தான் நன்றி இருக்கே. உட்காருங்க. அட பரவாயில்லையே, தேடி வந்தவங்களை உட்கார வச்சு பேசணுன்ற பண்பாடெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. வந்தவங்களை நிக்க வச்சு பேசுற அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இல்ல. ஓஹோ. எனக்கு நாகரிகமும் தெரியும், நன்றியும் இருக்கு. கமிஷனர் சார் விவரத்தை சொன்னாரு. பெரிய பத்திரிகை ஆசிரியர். எந்த ஒரு விஷயத்தையும் போலீஸ்க்கு முன்னாடி நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொந்த பத்திரிகையில சுய விளம்பரம் தேடிக்கிறவரு. அவர் போலீஸ தேடி வந்திருக்காருன்னா என்னால நம்ப முடியலையே. எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்தோடு பார்த்து அராஜகமாக செயல்படுறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வந்த யாரையும் நான் கைவிட்டது கிடையாது. அதே சமயம் என்னை நம்பாமல் போனவங்களை பற்றி இன்னைக்கு நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆமாமா, நம்பினவங்களை ஏமாத்திட்டு அவங்க நம்பாம போயிட்டாங்கன்னு சொல்றவங்க கவலைப்பட மாட்டாங்க தான். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இது நாள் வரைக்கும் நடக்காததா நடந்ததா எழுதி மக்களோட கவனத்தை திசை திருப்பி ரசிக்க வச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ மக்கள் உஷாராயிட்டாங்க. புதுசா அவங்களை எப்படி ஏமாத்தலான்னு யோசிச்சு இந்த கதையை உருவாக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. கதை யாருது? உங்களோடதா இல்ல யாருக்கிட்டையாவது திருடினதா? சீப்பான கதையை சொல்லி மக்களை ஏமாத்தி அது மூலியமா பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நல்லவனை கெட்டவனா மாத்துறதும் கெட்டவனை நல்லவனா காட்டுறதும் தானே உங்களோட வேலை. அதனால தானே நான் சொல்ற உண்மை கூட உங்களுக்கு கதையா தெரியுது. இதுக்கு காரணம் குறுகிய மனப்பான்மை, தலகணம். தலகணம் இருக்கிறவங்களும் சரி, தராசில கனம் இருக்கிற தட்டும் சரி, என்னைக்குமே கீழே தான் இருக்கும். அது மேலே வரணும்னா கொஞ்சம் மூளையை பயன்படுத்தணும். அது சரி அப்படின்னு இருந்தா தானே. அறிவு ஜீவிகள் சில பேரு தனக்கு தான் மூளை இருக்கு மேல வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. அதோட நீங்க சொன்ன தராசு தட்டு மேல வந்துட்டாலும் அதுல இருக்கிற பொருளுக்கு என்னைக்குமே மதிப்பு குறையாது. விவேக், சாரி மிஸ்டர் விவேகானந்தன், மத்தவங்க மதிக்கணும்னா எப்பவுமே நாம நியாயமா நடந்துக்கணும். ஓ,
நான் நியாயமாக நடக்கிறதுனால தான் நடந்த எல்லா விஷயத்தையும் கமிஷன் கிட்ட சொல்லி சரியான ஒரு தீர்வு கிடைக்கட்டும்னு இங்கே வந்திருக்கேன். உண்மையிலேயே நடந்திருந்தா நிச்சயமா இதுக்கு தீர்வு கிடைச்சிரும். ஆனா இது உங்க கற்பனை தானே? எப்படி திடீர்னு உங்களுக்கு போன் வருமா? அதுல எவனோ எதையோ சொல்லுவானா? நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? அடுத்த நிமிஷமே அவன் சொன்னது அப்படியே நடந்துருமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கூட போன்ல பேசுறது யாரு? நாஸ்டடாமஸா இல்ல அந்த கடவுளா? ஃபோனில் என் கூட பேச இப்போ நாஸ்டடாமஸ் உயிரோட இல்லை. அடுத்ததா நீங்கள் சொன்ன உங்கள் கடவுள். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே இந்த உலகத்தில் இல்லை. என் கூட ஃபோனில் பேசுனது இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவங்ககிட்ட அழுத்தமான நம்பிக்கையும் சில ஆதாரங்களும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஆதாரங்கள் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா அவ அது அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல ஒரு விஞ்ஞானி கிட்டயோ சொல்லிருக்கலாம். உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? ஒருவேளை அவன் என்ன போல ஒரு பகுத்தறிவாளனா இருந்திருக்கலாம். இல்ல இந்த உண்மை என்னாலதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு அவன் என்ன நம்பி இருக்கலாம். உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவன் சொன்ன அதே விஷயத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அவனை அந்த மூலையில உட்கார வச்சு இந்த விஷயத்த வேற மாதிரில கொண்டு போயிருப்பீங்க. சாரி, அது எல்லாத்தையும் வச்சு உங்க கதையை டெவலப் பண்ணலான்னு பாக்குறது நீங்க. எனிவே, நீங்க கமிஷனர் கிட்ட சொன்ன கதைய நானும் யோசிச்சு அதுல ஏதாவது திரைக்கதை அமைக்க முடியுமான்னு நானும் பாக்குறேன். குட். நீங்க உங்க ஆங்கிள் திரைக்கதை எழுதுங்க, நான் என் ஆங்கிள் குற்றத்தை கண்டுபிடிக்க பாக்குறேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ தி சேம்.